கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக யெஷுவா ஒரு மனிதனாக அவருடைய ஆரம்ப காலங்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது ஆறாவது பாகம் இது எட்டாவது பாகமாக இது இருக்கிறது. அந்த தொடர்ச்சியை நாம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ யெஷுவா ஒரு மனிதனாக அவருடைய ஜீவத்தின் ஆரம்ப காலம் பாகம் 8. சரி, இப்ப இந்த காரியங்களை பார்த்தோம்னா இது இதற்கான வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எசாயா தீர்க்கதரிசி சரித்திரத்துல சொல்லக்கூடிய வசனம். எசாயா 52 13 15 வரைக்கும், 53 1 12 வரைக்கும். இது எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தோட ஒரு ஹார்ட் இதயம் போன்ற பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேத வசனங்களாக அது இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதி எசாயா 52 13 15 வரைக்கும். 2ஆம் பகுதி 53 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 3ஆம் பகுதி 53 11 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ரிகர்சலா பார்த்தோம்னாக்கா, எஸ்ஐ 52 13 15 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மகா மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்துவை என் தாசன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஞானமாய் நடப்பார் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே அவர் ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியெல்லாம் சொல்லும்போது, இவ்வளவு உன்னதமாக உயர்த்தப்படும் போது அதற்கு முன்பாக அவர் பாடுபட வேண்டியது அவசியமா இருக்குது அப்படிங்கிறத இங்க குறித்து காட்டுகிறார். அப்ப பாடுபட்டதன் விளைவாக உயர்த்தப்படுகிறார். அதன் விளைவாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிற காரியங்களை 15ஆம் வசனத்துல அங்க சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ரட்சிப்பு திட்டத்தை ரொம்ப ரத்தின சுருக்கமா இந்த 3 வசனங்கள்லயே அவர் கொண்டு வந்துடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த பார்த்தோம்னா 53 1 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் 2வது பகுதி. இது இஸ்ரேலர்கள் மகாபத்திரத்து கடைசி காலகட்டத்திலே அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இக்கட்டு காலம், 2வது இக்கட்டு காலத்துல மூப்பராக பாத்திரம் அந்த நேரத்திலே அவர்கள் உயிரோடு வந்திருப்பாங்க, உயிர் தந்து வந்திருப்பாங்க. அவர்கள் இவர்களை மனமாற்றம் அடைய செய்யும் போது இவர்கள் மனம் மாறி ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்போ மகாபுத்திரத்துல கடைசி காலகட்டத்திலே கோகு வந்து எருசலேமை சூழ்ந்திருக்கும் போது எருசலேமுக்கு விரோதமா வந்திருக்கும் போது அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் கை தாழ்ந்து போயிருது. அப்ப தேவனை நோக்கி முறையிடுறாங்க. தேவன் அவரை அதிசயத்தக்க விதமாக அவர்களை பாதுகாக்கிறார். பாதுகாக்கப்பட்ட அவர்கள் இயேசுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த காலகட்டத்துல விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவேன், பரிசுத்தாவி ஊற்றுவேன் சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல பரிசுத்தாவி ஊற்றும்போது ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக அழுகிறது போல அழுவி தேவன் நோக்கி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு அவர்களை தேவன் விடுவிக்கிறார். அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிறாரு. அப்ப விடுவிக்கும் போது அவர் ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்கள் மனம் திரும்பி அந்த இஸ்ரவேலர்கள் அந்த அந்த மனம் திரும்பினதுக்கு அப்புறம் இஸ்ரவேலர் யார் யாரு மரித்த அநேகர் இஸ்ரவேலர்கள் வந்து உயிரோடு எழுந்து வருவாங்க. அப்படி எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் மகாபுத்திரத்திலே அங்கங்க கொஞ்சம் பேர் மீதியா இருப்பாங்க இல்லையா, அந்த பிரஜாதி மக்களுக்கும் அவர்கள் கொடுக்கிற சாட்சியின் ஊழியம் தான் இந்த 1 10 வரைக்கும் உள்ள வசனங்களா இருக்குது. அப்ப அவர்கள் யெஷுவா கிறிஸ்துவை எந்த விதமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது அவங்க எப்படிலாம் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் அறிவுறுத்தி வெளிப்படுத்தி தங்கள் குற்றம் குறைகளும் ஒப்புக்கொண்டு அவர்கள் யெஷுவா கிறிஸ்துவை குறித்து அவ்வளவு அழகாக இங்க தெரிவிக்கிறாங்க. அந்த காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கேள்வி கேட்டே ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய யாருக்கு வெளிப்பட்டது?
இப்ப ஆண்டவராய் இயேசுவ கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சாட்சிப்படுத்தும் ஊழியமாக மற்றவர்கள் எடுத்து சொல்லும்போது, அந்த கேள்விப்பட்டதை யார் யார் விசுவாசிக்கிறாங்க? அப்ப தேவன் இயேசுவ கிறிஸ்து மனவாட்டிய ஒப்பாரம் வந்து அவர்களை இந்த மகா உபத்திரத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும்போது, அந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டு தான் அவங்க சாட்சி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல 6வது வசனத்துல பார்த்தோம்னா 53:6ல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனவங்க பன்மையில சொல்லார். நாம் எல்லாரும் அப்படிங்கிறப்போ, இஸ்ரவேல் ஜனங்கள், பிரஜாதிகள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு செய்தியை கொடுக்கும்போது, முதலாம் வருகையில வந்து இஸ்ரவேலுக்கு செய்தியை கொடுக்கும்போது, அவர்கள் வழி தப்பி திரும்பி அவனவன் வழியிலே போணும் போணும்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல. சுவிசேஷத்துல புறஜாதி மக்களுக்கு சத்திய செய்தி போகும்போது, அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரவர்கள் தன் தன் வழியிலே போணும்னு சொல்லி அங்க சொல்றாரு. அததான் சொல்லும்போது, நாம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனா கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று தங்களது குற்றங்களையும் ஒத்துக்கொள்றாங்க. புறஜாதி மக்கள் எப்படி அவர்களைப் போலவே இருந்தாங்க அப்படிங்கிறத அங்க அறிக்கையிடுறாங்க. அப்ப ஆனா நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் கர்த்தர் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்றதை நம்ம விவரமாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தாரு. 7ஆம் வசனம் சொல்றது போல. ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கல. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர் கத்தரிக்கிற முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லும்போது, தம்மை தாமே வாலண்டியா ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் மயிர் கத்தரிக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டைப் போல இருந்தாரு. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டைப் போல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம 5வது வசனம் சொல்றது போல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் காயப்பட்டாரு. நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகணும் என்ற காரியங்கள்லாம் அவருக்கு விவரித்து சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு அந்த ஆக்கினை அவர் மேல வந்தது. ஆக்சுவலா அந்த ஆக்கினை யார் மேல வரணும்? பாவம் செய்தவர்கள் மேல தான் வரணும். அவர்கள் மேல வர ஆக்கினை எல்லாம் தேவன் அவர்கள் யெஷுவா மேல சுமத்தி இருக்கிறாரு. அப்படிங்கிற காரியங்கள இங்க ஒத்துக்கொண்டு சொல்றாங்க. அதேபோல அவருடைய தழும்புகளால் தான் நாம நமக்கு வரக்கூடிய ஆரோக்கியம் எல்லாம் அவருடைய தழும்புகளால, காயங்களால வரக்கூடியதா இருக்கு என்பதை அங்கே அறிக்கை எடுக்கிறாங்க. 4வது வசனத்த பார்த்தோம்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உண்மையிலே அவர் நம்முடைய பாடுக்கு இங்க உறுதிப்பட சொல்றாங்க. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5வது வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாரு, அக்கிரமம் நிமித்தம் அடிக்கப்பட்டாருன்னு சொல்றார், நொறுக்கப்பட்டார்ன்னு சொல்றார். உண்மையாவே அவர் நம்முடைய பாடுகள் தான் ஏற்றுக்கொண்டாரு. நம்முடைய துக்கங்களை சுமந்தாரு. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவர் தேவனால் அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று அங்கே சொல்றது பார்த்தோம். அதேபோல அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தார். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தாரு. இப்ப தேவனால் அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று நாம கருத்தில கொண்டதுனால, அவரை நாம அசட்டை பண்ணணும். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அவரை அசட்டை பண்ணி புறக்கணித்தாங்க. அப்ப அவர் துக்கம் நிறைந்தவரா, பாடம் அனுபவித்தவரா இருந்தாரா? இந்த துக்கம், பாடுகள்லாம் யாருக்காக? இந்த மனுமக்களுக்காக. இஸ்ரவேலர்களுக்காகவும், பிரஜாதி மக்களுக்காகவும், சுருக்க சொல்லப்போனா ஆதாமுக்கும் அவன் சந்ததியில யாருக்காகவும் அவர் துக்கம் நிறைந்தவரா, பாடம் அனுபவித்தவரா இருந்தாரு. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் அவரை குறித்து நாம ஒரு எண்ணல, ஒரு கருத்திலே கொள்ளவே இல்ல. ஆனா அவர் எப்படி இருந்தாரு? இளங்கிளை போல இருந்தாரு. வறண்ட நிலத்தில் துளிக்கிற வேரை போல இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் 2வது வசனத்துல. அப்போ ஆதாம் சந்ததிக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு வேராக அவர் இருக்கிறாரு. இளங்கிளையை போல ஒரு வேராக. ஏன்னா வறண்ட நிலம் அப்படிங்கிறப்போ ஆதாமின் சாபத்தினால எல்லாம் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஜீவனை கொடுக்கும்படிக்கான ஒரு துளிர்க்கிற வேரை போல இங்க எழும்புகிறாரு. ஆனா அவருக்கு அழகு இல்ல, சௌந்தரியம் இல்லைன்னு பார்க்கும்போது எதனால அழகிலே சமுத்திரம் இல்லைன்னு அங்க சொல்லப்படுகிறது. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதமா எதிர்பார்த்தாங்க? ஏசியா வருவாரு. ரோ ராஜாங்கத்துல பிறந்து வருவாரு. ரோமர்களோட சண்டை போட்டு ஜெயித்து உலகம் பூரா நம்ம ஆளலாம். அந்த விதமா தான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. அவர்கள் ராஜாங்கத்திலே வருவாரு, அரசாங்கத்திலே வருவாரு. அதாவது ராஜாவாக வருவாரு வரும்போதே அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரோ ஒரு ஏழையாக இங்க வந்தது
அப்ப அவர்களை விரும்பின பாரு அவர் இல்லை. அதுதான் இங்க சொல்றார். அவருக்கு அழகும் இல்லை, சவுந்தரம் இல்லை. நாம் விரும்பத்தக்க ரூபம் அங்க இல்லாது இருந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அதே போல 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் எடுக்கப்பட்டாரு. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அப்ப நமக்காக பாடுபட்ட அந்த இடுக்கணிலிருந்தும் போலியான அந்த பரிசேயர், சதுசேயர் அவர்கள்லாம் விசாரித்த அந்த போலியான விசாரணையில் இருந்து நியாய தீர்ப்பு இருந்து அப்படிங்கிறப்போ போலியான விசாரணையில் இருந்தெல்லாம் அவர் மரணத்தின் மூலமாக எடுக்கப்பட்டாரு. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்னு சொல்லப்பட்டது. அவருடைய வம்சம் ஆதாம் பாவம் செய்யும்போது அவனுக்குள்ள ஒரு வம்சம் இருந்தது. அதே போல இவன் பாவம் செய்யாமல் பாவத்துக்கு பரிகாரியா தன்னை ஒப்பு கொடுக்கும்போது, ஜீவனை ஒப்பு கொடுக்கும்போது, இவருக்குள்ளே பாவம் இல்லாத ஒரு சந்ததி இருக்குது. ஆகையினால தான் ஆதாமுக்கு சரி நிகரான ஒரு ஈடுபலியாக இவர் ஆகிறாரு. இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் கூட அவர்களுக்கான மீட்கும் பலியாக அவருடைய காரியம் இருக்குதுன்னா, அப்ப இவர்களுக்குள்ள ஒரு பெரிய வம்சம் இருக்குது. ஆதாமுக்குள்ள வம்சம் இருந்தது போல, இவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான வம்சம் இருக்குது. அதை யாரால் சொல்லி முடியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஜீவனுள்ளோட தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அந்த வம்சத்தோடு கூட, பரிசுத்தமான சந்ததியோடு கூட ஜீவனுள்ளோட தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஜீவன் அற்று போனார், மரித்தாரு. இப்ப இதெல்லாம் எதற்காக? என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தமே அவர் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம துன்மார்க்கரோடு அவரை பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். வலது பக்கம் இடது பக்கம் கல்லறை வைத்து கல் கல்வர்களை இல்லையா, கல்வர்களை சிலுவையில் அறைந்து இவரையும் கல்வர்களில் ஒருவரை போல வச்சிருந்தார். துன்மார்க்கரோடு அவர் பிரேதக்குள்ளே நியமித்திருந்தார். ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யோடு இருந்தார். தேவன் அதை மேலாதிக்கம் செய்து யோசேப்பின் மூலமாக அவரை நல்ல விதமா அடக்கம் செய்தார் அப்படிங்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஏன்னா அவர் குடும்பம் செய்யல, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. இப்ப இந்த விதமாக 10ஆம் வசனம் பார்க்கும்போது கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமானாரு, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப அவர் சந்ததியை கண்டு அப்படிங்கிறப்போ இப்போ அவர் தம்முடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆதாமே அவனுக்குள்ள அந்த சந்ததி எல்லாமே இவர் விலைக்கு வாங்கிட்டார். ஆகையினால ஆதாம் உட்பட அவனுக்குள்ள அந்த சந்ததி எல்லாமே இப்ப கிறிஸ்துவின் சந்ததியாக அங்கே ஆயிடுறாங்க. அப்ப இந்த சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளா இருப்பார் அப்படிங்கிறப்போ என்றென்றும் ஜீவனோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். நீடித்த நாளா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ கர்த்தர் அவர் நித்திய ஜீவனோடு தெய்வீக சுபாவத்திலே நீடித்த நாளா இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்ப இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் இப்போ கடைசியா. அப்ப இதுக்கு முன்னால பார்த்த வசனங்களை நம்ம விரிவாக நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப கர்த்தருக்கு சித்தமானது என்னது? அவர் கையினால் வாய்க்கக்கூடிய கர்த்தருக்கு சித்தமானது என்னது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப மேசியாவின் கையினால் வாய்க்கக்கூடிய தேவனுடைய அந்த நல்ல சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, அப்ப எசாயா 42:1 படிக்கும்போது இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரு, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய சித்தம்னா எதற்காக பரிசுத்த ஆவி அவருக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். நியாயத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க குருடருடைய கண்களை திறக்கிறதுக்கு 42:6-7 படிக்கிறோம். குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிற சிறைச்சாலைகளை விடுவிக்கவும். அப்ப இந்த காரியங்களை செய்யணுங்கிறது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அதையெல்லாம் அவர் செய்கிறாரு. மரித்து உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த காரியங்கள்லாம் அவர் செய்கிறாரு. இப்போ செய்து கொண்டு இருக்கிறார். குருடருடைய கண்களை எல்லாம் திறக்கவும் அப்படிங்கிறப்போ சாத்தானால் குருடாக்கப்பட்டிருந்த அநேகருக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப நாமும் கடந்த காலத்துல அநேக தப்பறையில குருடாக்கப்பட்டிருந்தோம். இப்ப நமக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டு சத்திய வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதே போல கட்டுண்டவர்களை காவலில் இருந்து மரண கட்டில கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிற சிறைச்சாலையில் இருந்தும் அப்படிங்கிறப்போ
ஆதாமின் சாபத்தினால் கட்டப்பட்டு இருந்தவர்கள், பாவத்தினாலே சாபத்தினாலே சாத்தானால் கட்டப்பட்டு அவனுக்கு அடிமையா இருந்தவர்களை அவர்களை எல்லாமே அந்த கட்டுகளில் இருந்து அந்த காவலிருந்து விடுதலை பண்ணக்கூடாது கூடியவரா இருக்கிறாரு. இருளில் இருக்கிறவரை சிறைச்சார் இருந்து விடுவிக்கக்கூடியவரா இருக்கிறார். மரண சிறையில் இருக்கிறவர்களை, அதாவது அவங்க தான் இருளில் இருக்கிறவங்க. ஏன்னா ஜீவன் அற்று போயிருக்கிறாங்க இல்லையா? கல்லறையில இருக்கிறவங்கள ஜீவன் அற்றவர்களாக எந்த ஒரு சிந்தனையே இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை சிறைச்சார்ந்து விடுவிக்கவும் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் என்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் கர்த்தர் எமேசியாவின் கையினால் வாய்க்கக்கூடிய நல்ல சித்தம். இந்த காரியங்கள்லாம் செய்யணும், அவர் செய்யணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. அதை இவர் செய்வார். ஏற்கனவே பாதி செய்திருக்கிறார். இன்னும் இவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்வாரு. அப்போ இவர்களை எல்லாம் குருடருக்கெல்லாம் கண்களை திறந்தா மட்டும் பத்தாது. குருடரை நான் எசாயா 42:16 படிக்கும்போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துறார். அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்கள் அழைத்துக் கொண்டு போறாரு. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், கோணலை செவ்வையுமாக்குவேன் அப்படிங்கிறார். ஏன்னா சாத்தான் அவர்கள் எப்படி குருடாக்கி வச்சிருக்கிறான்? ஒளியை ஒளியை இருளாகவும், இருளை ஒளியாகவும் வைத்திருக்கிறான். ஆனா இவர் அதெல்லாம் மாற்றி இருளை வெளிச்சமாக்குறாரு. கோணலான காரியங்களை செவ்வையாக்குற தப்பறையான காரியங்களை செவ்வையாக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். இதெல்லாம் கர்த்தர் இப்படிலாம் செய்யணுங்கிறது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம படிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த விதமா செய்யும்போது அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவர் அதை கடந்து போவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தினால் வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த காரியங்களை நாம கடந்த வாரமே பார்த்துறோம். அதனால அது டீட்டெயில்ஸுக்கு இப்ப போக வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் இயேசுவ கிறிஸ்துவ ஒரு மேய்ப்பனாக ஏற்படுத்துகிறார். அதுவும் கர்த்தருடைய சித்தமா இருக்கு. எப்படி கோரேஸ் என் மேய்ப்பன், நான் நான் நினைக்கிறதெல்லாம் அவன் செய்வான் என்று அழைத்தாரோ, அதே போல ஆண்டவரை இயேசுவ கிறிஸ்து கையை பிடித்து அழைத்திருக்கிறாரு. அவரை மேய்ப்பனாக வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக நாம பார்த்தோம். எசேக்கியேல் 34:23 படிக்கும்போது, என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். அங்க சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? அதே போல கர்த்தராய் நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். என் தாசனாய் தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாய் இருப்பாரு. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்வதை நம்ம படிச்சோம். அப்ப யாவே தேவன் தான் தேவனாய் இருப்பாரு. இவர் ஜனங்களுக்கு அதிபதியாக, ஒரு ராஜாவாக, ஒரு மேய்ப்பனாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவதை நாம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரே மேய்ப்பர். என் தாசனாய் தாவீது என்பவர் அவர் மேல் ராஜாவா இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளையை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து படி பார்க்கும்போது அவர்களுக்கு நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு அதில் நடக்குவதற்கு பயிற்சிவித்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சரிங்களா? அப்ப இந்த விதமா மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பன் தமது மந்தையை மேய்ப்பாரு. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்க்கிறாரு. தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துறாரு. இப்போ ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்ட முறையிலே அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாம் அறிந்து அதற்கு ஏற்ற விதமாக அவரை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவரா இருக்கிறார். அதான் சொல்றார், ஆட்டுக்குட்டிகளே புயத்தினால் வல்லமையினால் சேர்க்கிறார். இஸ்ரவேல ஜனங்களும் அவர் ஆட்டுக்குட்டி தான், பிரஜாதி மக்களும் அவருடைய ஆட்டுக்குட்டி தான். இயேசு முதலாம் வருகையில வந்திருக்கும் போது சொல்றார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளையும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் என்ன பண்ணும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை தமது மடியிலே சுமந்துக்கூடியவரா இருக்கிறார். கறவை ஆடுகளை மெதுவா நடத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு மனுஷியுடைய பலம் என்ன, பலகீனம் பார்த்து அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்கள் சத்தியத்தை பயிற்சிவித்து, போதித்து, சிக்ஷித்து, சீர்படுத்தி அவர்களை தகுந்த வழியிலே நடத்தக்கூடியவராக ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். ஏன்னா இந்த நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அதனால் அன்பினால் இந்த காரியங்கள்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம கடந்த காலத்தில் நாம அந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம எசேக்கியேல் நாம படிக்கும்போது நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அது அவருடைய நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி
அவர்கள் நடுவே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறது சொல்றதுல நம்ம இது கடந்த வாரமே பார்த்தோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்து தேவன் அவர்களோட வாசம் பண்ணினாரோ, இந்த காலகட்டத்திலும் தேவன் அவர்களோடு இருந்து வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. அதே போல எசேக்கியேல் 37:27 பார்த்தோம்னா, என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தும் மகிமைப்படுவார். இந்த காரியங்கள் மூலம் மகிமைப்படுவார்னு மீக 5:4 சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மகிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இதன் மூலம் எல்லாம் தேவனுடைய காரியங்கள் தேவன் மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை மீக அங்கே 5:4 சொல்றாரு. அது மட்டும் இல்லாம யோவேல் 2:24 சொல்லும்போது கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெயும் வழிந்தோடும். அப்ப நான் இஸ்ரவேலர் மத்தியிலே நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய கர்த்தர் வேறொரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்ப இந்த காரியங்கள் வரைக்கும் நாம கடந்த வாரங்கள்ல இந்த காரியங்கள்லாம் நாம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப தேவனுடைய நல்ல சித்தம் இதெல்லாம் தேவனுடைய நல்ல சித்தமா இருக்குது. அந்த கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால வாய்க்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப எசாயா 60ல 21 பார்க்கும்போது, உன் ஜனங்கள் யாரும் நீதிமான்களா இருப்பாங்க. என்றென்றைக்கு பூமியை சுதந்திர குடிகளாக நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுத்தி என் கரங்களில் கிரிகளுமா இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை பிள்ளை, மனதிலே தோன்றுவதும் இல்லை அப்படிங்கிறப்போ, பாவத்தை வெறுக்கவும் நீதியை நேசிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்ட பிறகு பழைய காரியங்கள் பழைய பாவ நினைவுகள்லாம் இனி நினைக்க மாட்டாங்க. மனதிலே அவர்கள் மனதிலே தோன்றாது. ஏன்னா வெறுத்துருவாங்க. பாவத்தை வெறுப்பதற்கான வெறுப்பு அங்க அவங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் கேரக்டர்ல வந்துரும். நீதியை நேசிப்பதற்கான நேசம் வந்துரும். ஆகினால அந்த பழைய பாவமான காரியங்கள், பழைய அமைப்புகள் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. சாத்தானோட அமைப்புகள்லாம் நினைக்க மாட்டாங்க. அதை விரும்பவே மாட்டாங்க. அப்படிங்கிற காரியங்கள நம்ம பார்த்தோம். அப்ப நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாக அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. தேவன் மனிதனை சிருஷ்டித்ததே சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இவர் சிருஷ்ட இதெல்லாமே கர்த்தர் சித்தமா இருக்கு. இதெல்லாம் அவர் கையினால் வாய்க்கக்கூடியதா இருக்கு. எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷம், மனமகிழ்ச்சியா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒருவருக்கு ஒரு இசைவேணுக்குமா இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் சித்தமா இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாமே யெகோவா கிறிஸ்துவின் கையினாலே அந்த தேவனுடைய சித்தம் யெகோவா கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. அதனால தான் இங்க எசாயா 65, 18, 19 சொல்லும்போது எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் அப்படிங்கிறாரு. அவருக்கு அவங்க களி கூறுறது மட்டும் இல்ல. யாவே தேவனும் அவர்கள் மேல் களி கூறுகிறார். நான் எருசலே 19ல சொல்லும்போது எசாயா 65:19 சொல்லும்போது, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில கேட்கப்படுவதில்லை. யாக்கோபுடைய இக்கட்டு காலத்திலே அவர்கள் புலம்பல் ஒரு பெரிய புலம்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த இக்கட்டு காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல அழுகின் சத்தம் கூக்குரல் சத்தம் இது அங்க கேட்காது. அப்ப எருசலேம் மேல யாவே தேவனும் களி கூறுறார். நான் அப்படிங்கிறார். நான் எருசலேமிலே களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். ஜனங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. யாவே தேவனும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்பாரு. அப்ப இந்த விதமான ஒரு மகிமையான ஒரு காரியங்களை ஏற்படுத்துறது தேவனுடைய சித்தமா இருக்குது. இந்த தேவனுடைய சித்தம் எல்லாம் அவருடைய கையினாலே வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. அதான் சொல்றாரு கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று அங்க 10வது வசனத்தில் படிக்கிறோம்ல. அந்த காரியங்களை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எசாயா 65:25 படிக்கும்போது அங்க என்ன படிக்கிறோம்? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து
மேயும் சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒருமித்து லிட்டரலாவே பார்த்தோம்னா ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒருமித்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று பகையோடு இருக்கணும் அப்படிங்கிறலாம் தேவன் பாடை சிருஷ்டிக்கும் போது இல்லை. அதுக்கப்புறம் பின்னால்தான் வரக்கூடிய காரியமா இருக்குது. எல்லாத்துக்குமே புல் பூண்டுகளை தான் உணவா கொடுத்தாரு. ஒண்ணு ஒண்ணு அடிச்சு சாப்பிடணும்னு சொல்லி இல்லை. அதெல்லாம் அநேகமா இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாமே மாறி போயிருக்கும். ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் மனிதனுக்கும் வந்து ஆடு மாடு இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம், சாப்பிடக்கூடியது என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. ஏன்னா அதற்கப்புறம் கிளைமேட் எல்லாம் மாறி போறதுனால இந்த உணவு அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. ஆனா இப்போ பழைய கிளைமேட்டுக்கு வந்துரும். இந்த கிறிஸ்துவ அரசாட்சி வரும்போது மறுபடியும் அந்த கிளைமேட்லாம் மாறி போகும். அப்போ ஓநாய் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும். ஒண்ணுக்கு ஒண்ணு அடி ஓநாய் வந்து ஆட்டுக்குட்டி அடிச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பழைய உணவே போதுமானதா இருக்கும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். புலி சர்ப்பத்துக்கு இரையாகும் அப்படிங்கிறப்போ சர்ப்பன் சாத்தானுக்கு அடையாளமா இருக்கு. அதெல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும். என் பரிசுத்த பர்வதம் வந்து அவர்கள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே நாம பார்க்கிறோம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காது, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக பகை உணவுலாம் இல்லாதபடிக்கு இருக்கும். ஏன்னா தாசன் ஞானமாய் நடப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த காரியங்கள்லாம் நாம எசாயா 11ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என் தாசனை ஞானமாய் நடப்பார் அப்படிங்கிறப்போ இவர்களை ஒருவருக்கொரு இசைவாகவும் இணக்கமாகவும் நடக்கும்படிக்கு ஞானமாய் இவர்களை பயிற்சிவிக்கக்கூடியவர்களாக நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அதனால்தான் ஆடுகளை என்ன பண்றாரு? மடியிலே சுமக்கிறாரு. ஒவ்வொருவனுக்கும் அவனவனுக்கு தன்மைக்கு தக்க விதமாக நீதியை பயிற்சிவித்து கொடுக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சோம். நீதி நீதினா என்ன அர்த்தம்? பிறருடைய உரிமைகளும் பிறருடைய சலுகைகளும் பாதிப்படையாதவாறு ஒருவருக்கொரு இசைவரும் இணக்கமாக ஜீவிக்கிறது தான் அந்த நீதியான ஒரு காரியம். அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த கற்றுக் கொடுக்க காரியங்களே அவர் ஞானமாய் செயல்படுவார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த விதமாக நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இதெல்லாம் எதற்காக படிக்கிறோம்? இது எல்லாமே கர்த்தருடைய சித்தம், யாவேதோட சித்தம். இந்த யாவேதோட சித்தம் யெஷுவா கிறிஸ்து கையினால் வாய்க்கும். அதை தான் அவர் செயல்படுத்தி இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய யெஷுவா கிறிஸ்து. அப்ப புதிய வானம் புதிய பூமி படைக்கிற அது எனக்கு முன்பா நிற்பது போல உங்கள் சந்ததி என்றென்றும் நிற்கும். இது யாவேதோட சித்தமா இருக்குது. அதை செயல்படுத்தி நிறைவேற்றுவது யெஷுவா கிறிஸ்துவாக இருக்கிறாரு. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். அப்ப பண்டிகைகள் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாராந்திர பண்டிகை, மாசம் மாசம் பண்டிகை, வருடாந்திர பண்டிகை எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவர்கள் ஆண்மக்கள் எல்லாம் வருஷத்துக்கு 3 தரம் ஒன்னா கூடணும் அப்படிங்கிறாரு. அவர்கள் எல்லாரும் இசைவு இணக்கமாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கும். அதற்காக தான் அந்த பண்டிகை நேரம் கொடுத்திருக்கிறார். புதிய வானம் புதிய பூமி படைக்கும் போது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் அப்படிங்கிறப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியமாக கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் அவரை தொழுது கொண்டு தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருவருக்கு அவருடைய மகத்துவங்களை எல்லாம் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த விதமாக அதெல்லாம் நடக்கும். அதுதான் புதிய வானம் புதிய பூமி படைக்கிறார். இது என்றென்றைக்கு இருக்கும் அப்படிங்கிறார். நித்திய காலமா இருக்கும். அந்த புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக இருக்கிறது போல உங்கள் சந்ததி உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம படிக்கிறோம். அப்போ பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த காலகட்டத்தில் அறுப்புண்டு போயிடுவாங்க. சங்கீதம் 37 9 11 வரைக்கும் படிக்கும்போது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போயிடுறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கன் இருக்க மாட்டான். அவட அந்த சொற்ப காலத்துக்கு பிறகு துன்மார்க்கன் இருக்க மாட்டான். அவன் சாணத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை.
சாத குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்திலும் மக மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று அங்கே படிக்கிறோம். அப்ப அதற்கப்புறம் துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அறுப்புண்டு போவாங்க. அறுப்புண்டு போவாங்கன்னா என்ன? ஜீவன் அற்று போவாங்க. நரகத்துல போட்டு வாட்டுறதோ வதைக்கிறதோ இல்லை. அதனால யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜீவன் அற்றவர்களாக அவங்க போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க, அழிக்கப்பட்டு போயிடுறாங்க. அப்ப சொற்ப காலத்துக்கு பிறகு இந்த துன்மார்க்கமான எந்த ஒரு காரியமே இருக்காது. பெசிலியா காலத்திலும் துன்மார்க்கம் யாரும் யார்த்தருக்கும் தீங்கு செய்ய முடியாது. என் பரிசுத்த பருவதனுக்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேட்டு செய்வாரும் இல்லை படிக்கிறோம். ஆனா மில்லியனியருக்கு முடிவதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பூரணத்தை கொண்டு போனதுக்கு அப்புறம் தேவன் அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். அப்ப சுயாதீனத்தை கொடுக்கும்போது சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுகிறான். சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது யார் யார் சாத்தான் பக்கம் சாய்ந்து போகிறார்களோ அவர்கள் எல்லாருமே சாத்தானோட அழிக்கப்பட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் துன்மார்க்கன்னு ஒருத்தன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அவன் சாணத்தை விட்டு விசாரித்தாயானால் அவன் இல்லை, இல்லையா? அந்த மாதிரிதான் அங்க போகும். சாந்த குணம் உள்ளவர்கள், செம்மறியாட்டை போல இருக்கக்கூடிய அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று அங்க சொல்லுகிறதை சங்கீதம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? கர்த்தருடைய சித்தம், யாவேதோட சித்தமா இருக்குது. இந்த யாவேதனுடைய நல்ல சித்தம் யெஷுவா கிறிஸ்துவினாலே வாய்க்கப்படக்கூடியது. அவர் தான் அதை செயல்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடியவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்க எசாயா 53 10வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான அவர் கையினாலே வாய்க்கும். அதே போல இன்னும் கூட வசனங்கள் சொல்றாரு. சங்கீதம் 37 22 20 22 23 பார்த்தோம்னா, அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். நல்ல மனுஷன நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழி மேல் அவர் பிரியமா இருக்கிறார். யார் நல்ல மனுஷன்? யார் யார் புது உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. யார் யார் தியாக அன்பை வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய நடவடிக்கைகள் செய்கைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய வழியின் மேல் அவர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுருந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவாரு. அப்ப இதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளக்கூடியவர்களா. இப்ப நாம இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அது கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவருக்கு சித்தமானது யெஷுவாவின் கையிலால் வாய்க்கும்படிக்கு இதெல்லாம் நிறைவேறி முடிவு வரைக்கும் அவருக்காக காத்திருந்து நாம் அவருடைய வழியை கை கொள்ளணும். அப்போ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவாரு. துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அப்படிங்கிறார். ஏன்னா பெசிலியா காலத்துல துன்மார்க்கரெல்லாம் அறுப்புண்டு போயிடுவாங்க. அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் அன்பை வளர்த்து கொள்ளாத வெள்ளாட்டு வகுப்பாரா இருக்கிறவங்களும் சொற்ப காலத்துல அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. இப்ப சொற்ப காலத்துக்கு பிறகு சுத்தமா துன்மார்க்கம் அப்படிங்கிற காரியமே இருக்காது. அவன் சாந்தி உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய பதிலா இருக்கிறது. அதனாலதான் அக்கிரமக்காரர் ஏகமா அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்போ ஏகமா அழிக்கப்படுவாங்க? சொற்ப காலத்திலே அறுப்புண்டு போதுதான் அந்த துன்மார்க்கரின் முடிவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 37 32 இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ துன்மார்க்கர் எல்லாருமே அறுப்புண்டு போயிடுவாங்க. அப்போ செம்மறியாடு வகுப்பார் தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்போ, அப்ப அந்த காலம் எவ்வளவு மகிமையான ஒரு காலகட்டமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்ப எருசலேமில இருந்து அந்த ராஜ்யம் ஸ்தாபிதமாகக்கூடியதா இருக்கு. அப்ப எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்று அக்காலத்தில் சொல்லுவார்கள் என்று வேதவசனங்கள் நம்ம படிக்கிறோம். எரேமியா 3:17 சொல்லும் போது படிக்கலாம் சிஸ்டர். எரேமியா 3:17. அக்காலத்திலே எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அப்ப எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் அப்படிம்பாங்க. ஏன்னா ராஜ்யம் அங்கிருந்து தான் ஸ்தாபிதமாகுது இல்லைங்களா? பூமிக்குரிய ராஜ்யம் அங்கிருந்து தான் ஸ்தாபிதமாகுது. இப்ப எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் அப்படிங்கிறாங்க. சகல ஜாதியாரும் எருசலேமே விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம். எருசலேமே கர்த்தருடைய நாமம் எப்படி விளங்கக்கூடியதா இருக்குது? யாக்கோபுடைய இக்கட்டு காலத்துல அவர்களை உயர்த்துகிறாரு, அவரை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை
பாதுகாக்கிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் மாறி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஏற்றுக்கொள்ளும்போது ராஜ்யம் அங்கு சாவிதமாக கூடியதா இருக்கிறது. அவர்கள் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தரை குறித்து யெஷுவா கிறிஸ்துவை குறித்த காரியங்களை, நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாம அவரை எண்ணாமல் போனோம் அப்படி அந்த காரியங்களை விளக்கி சொல்லும்போது அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சகல ஜாதியாரும் எருசலேமே விளங்கி அந்த கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேரக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப புறஜாதி ஜனங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் யாக்கோபு இதனுடைய ஆலய கர்த்தர் யாக்கோபு இதனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழியிலே நடப்போம் என்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதைத்தான் இங்கே விளக்கு சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேருவார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இதயத்தை இச்சையின்படி நடக்க மாட்டாங்க. அந்த பொல்லாத பாவ இயல்புகளின்படி அந்த இச்சையின்படி இனி நடக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அவர்களுக்கு நீதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கற்றுக் கொடுக்கிறாரு. பாவத்தை வெறுக்கவும் நீதியை நேசிக்கவும் கற்றுக் கொடுக்கிறாரு. ஏன்னா பொல்லாத பாவத்துக்கான ஈர்ப்பு அங்க எதுவுமே இருக்காது. சாத்தான் முழுமையா கட்டப்பட்டு போய்விடுவான். முழுமையா கட்டப்பட்டு போயிட்டா பாவத்துக்கான ஈர்ப்போ பேராசைக்கான ஈர்ப்போ அங்க இருக்காது. நீதியும் நியாயத்தையும் செய்யறதுக்கான ஈர்ப்பு தான் அங்க இருக்கும். ஆனா சாத்தான் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நீதியும் நியாயமும் செய்யும்போது அவர்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வருது இல்லையா? நிறைய துன்பமும் உபத்திரவும் வரக்கூடியதா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. ஆனா துன்மார்க்கமா இருக்கிறவங்க பார்த்தோம்னா குறுக்கு வழியில போய் காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு எளிமையா இருக்குது இல்லைங்களா? அது அநியாயமா இருந்தாலும் கூட அவர்களுக்கு எளிமையா இருக்குது. அப்ப துன்மார்க்கன் அங்க தலைக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அப்படி இல்லை. நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடியவர்கள் தான் அங்க செழித்து ஓங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, ஆசிரிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க, போனதை நோக்கி முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க. நீதி நியாயத்தை கடைபிடிக்கல தேங்கி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் குறைபடும். அப்ப சாத்தான ராஜ்யத்திலே பாவத்துக்கான ஈர்ப்பு இருந்த போல கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நீதிக்கான ஈர்ப்பு இருக்கும். சத்தியத்தை படிப்பதற்கும் சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கும் நீதியை கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்குமான ஒரு வாஞ்சை ஆர்வம் அங்க சுற்றுச்சூழல்ல இருக்கும். ஏன்னா போறதை நோக்கி முன்னேறி கொண்டே போறாங்களே, அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகி கொண்டே போகுது அவர்களிடத்துல. ஆகனா எல்லோரும் அதை வாஞ்சிக்க கூடியவர்களா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியத்தை குறித்தியே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அது அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். ஏன்னா கல்லு தானா வளர்ந்து பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா சொல்லக்கூடிய அந்த சத்திய காரியங்கள் அப்படி அப்படியே டெவலப் ஆகிட்டே போகும். சத்தியத்தை கேட்கக்கூடியவர்கள் மனம் திரும்பினவர்கள் அவர்கள் அதற்கப்புறம் உயிரோடு வரக்கூடிய மற்ற ஜனங்களுக்கும் சத்தியத்தை குறித்த காரியங்கள் விவரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருத்திலும் இப்படி அன்பு டெவலப் ஆகிட்டே போகும். தீமையான காரியங்கள் மனசுல நினைச்சாவே அங்க அவங்களுக்கு என்ன ஒரு சிகிச்சைகள் வரக்கூடியதா இருக்கும். அது சீர்திருத்தத்துக்காக தேவன் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியமா இருக்குது. நிச்சயமா சிக்ஷைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, தங்களை சரி பண்ணிக்குவாங்க, தீர்த்து கொள்வாங்க. அப்ப பாவத்தை சிக்ஷைகள் வர்றதுனால பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீதியை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருடைய மன இயல்புக்கு தக்க விதமாக அவர்களின் மடியிலே சுமந்து அவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக நல்ல மேய்ப்பராக அவர் இருக்கிறாரு. ஆகையினால அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இதயத்தின் இச்சையின்படி என்ன பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் அறிவாங்க. எல்லா ஜாதிகளும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக கர்த்தருக்கு சித்தமானது, இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமா இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாங்கிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கொலை செய்யற 1 19 20 என்ன சொல்றாரு, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. இது யாராவது கர்த்தருக்கு சித்தமானதா இருக்குது. சகல பரிபூரணமும் கிறிஸ்துக்குள்ளே வாசமா இருக்கு. கிறிஸ்துக்குள்ளதான் எல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்குது. அது வானத்தில் இருக்கிறவங்களாகட்டும் பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிறிஸ்துக்குள்ளாதான் சகல பரிபூர்ணமும் வாசமா இருக்குது. இதெல்லாம் எதன் மூலம் அவர் சம்பாதிச்சாரு, இந்த கன மகிமை அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே இல்லையா, அதன் மூலமா தான் சமாதானம் உண்டாக்குறார். இந்த சமாதானங்கிறது பூமியில மட்டும் இல்ல, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ள யாவையுமே அவர் மூலமே தமக்கு ஒப்புராய்க்குள்ள பிரியமாயிற்று.
பூலோகத்தில் உள்ளவர்கள் பாவம் செஞ்சாங்க வந்துட்டாங்க. அப்ப பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு எதை குறிக்கக்கூடியதா இருக்குது? பரலோகத்தில் இருக்க பரிசுத்த தேவதூதர்கள் பாவம் செய்து விழுந்து போனார்கள் இல்லையா? இப்ப அவர்களும் தேவனோடு ஒப்புரவா மனம் திரும்பி ஒப்புரவாகக்கூடிய ஆட்களும் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப பரலோகத்துல விழுந்து போன தேவதூதர்களும் பூமியில இருக்கக்கூடிய ஆதாமின் சந்ததி எல்லாருமே இயேசு மூலமாக தேவனோடு ஒப்புராக்கி கொள்றதுக்கு அவருக்கு பிரியமாயிட்டு இருக்கு. யாருக்கு? யாவே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. இப்ப யாவே தேவனுடைய அந்த சித்தம் இயேசு மூலமாக நிறைவேறக்கூடியதா இருக்குது. இதெல்லாமே அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. இதெல்லாம் பேஸ் என்னது? இயேசு மரித்தது மரணம் இல்லையா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் நடக்கூடியதா இருக்கிறது. அது சரி, வேதாந்தத்துல நம்ம படிக்கிறோமே, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆறாம் சந்ததிக்கு உதவியாக தான் கை கொடுத்தார். அப்ப எப்படி இவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அந்த தூதர்கள் விழுந்து போன தூதர்கள் அவரோட சமாதானமாகறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரியங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கிறது. இயேசு மரித்தது, மரணம் உண்மைத்துவமா இருந்து மரித்தது, மரித்ததுக்கு அப்புறம் உயிரோடு தெய்வீக சுபாவத்தில் உயிரோடு எழுந்து வந்த காரியங்கள், இது எல்லாமே அவர்களுக்கு விழுந்து போன தூதர்களுக்கும் சரி, பரிசுத்த தூதர்களுக்கும் ஒரு படிப்பனையா இருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்லும் போது இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அப்ப தேவதூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக போதனையாக இருக்கிறது. எஸ்ஆர்ஸை குறித்து பேதுரு சொல்லும்போது அவர் மாம்சத்திலே குலைந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே போய் அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று படிக்கிறோம். காவலில் ஆவிகளுக்கு எப்படி பிரசங்கித்தாரு? நேரடியா போய் சத்தியத்தை இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி பேசுறமே பேசினாரு, அப்படியே இல்லை. இந்த காரியங்கள், இந்த நடவடிக்கையான காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. நீதியான காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சாத்தான் மனம் ஏற்றுமை உள்ளவனாக தேவனுக்கு மேலே தன்னை உயர்த்தினான், அவன் விழுந்து போனான். அதையும் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. லோகாஸ் மனுஷனா வந்த மனுஷன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மனுஷனா ஆனாரு. மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் இப்பொழுது தெய்வீக சுபாவத்திலே எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு என்னது? ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதுதான் பரலோகத்தில் உள்ளவர்களும் அவரோடு ஒப்புருவாங்க. அப்போ இந்துவும் உயர்த்திருக்கும் போது தேவனுடைய நற்குணங்கள் என்னது அப்படிங்கிறத இவர்களும் இந்த பிராக்டிக்கலா நடைபெற்ற இந்த காரியங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உபதேசத்தை கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்ல, மனிதர்கள், பூமியில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் 1,44,000 பேர், அவர்களும் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மனமத உண்மைத்துவம் உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது, தங்களை பலி செலுத்தும் போது தேவன் அவர்களையும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக ஆக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் 1878க்கு அப்புறம் அவரோட உயிர்த்தெழுதலுக்கான காரியங்களை பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது அதுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை இல்லையா? மனுஷனையும் தெய்வீக சுபாவத்துல தேவன் உயர்த்திருக்கிறாரே, மனம் வந்து கீழ்ப்படியும் போது. அப்ப நிச்சயமாக விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கும்போது நிச்சயமா தேவன் நம்மை அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பாரு அப்படின்னு தேவனுடைய குண சுபாவங்களை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதன் மூலமாக தங்கள் நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே தேவனோடு சமாதானமாகறாங்க, ஒப்புரவாகக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா அதனாலதான் இயேசு சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? சகலத்தையும் தேவன் இவருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம படிக்கிறோம். சரி, அடுத்து எபேசியர் 1:9-10 படிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப இதே காரியங்களை எபேசியர்னு சொல்றார் இல்லைங்களா? காலங்கள் விளங்கும் போது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி தேவன் இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறாரு. அதன் பிரகாரமாக அது நிறைவேறி கொண்டு வருது. அந்த நியமத்தின்படி அந்த நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துக்களே கூட்டப்படணும்.
கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக கூட்டப்பட்டு தேவனோடு ஐக்கியமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஏன்னா அதான் சொல்ல, தமக்குள்ளே தீர்மானித்திருந்தா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த யாவே தேவனுடைய சித்தம் யெசுவா கிறிஸ்துவின் மூலமாக அவரது கையினாலே வாய்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தகப்பனாகிய ஆதாமுக்காக அவன் பாவம் செய்த போது அவனுக்குள்ள இருந்த அவனுடைய சந்ததிக்காக மீட்குங்கிறியாம கொடுக்கப்பட்ட இந்த பலி மனுஷிக ஜீவன் மட்டும்தான் எல்லாருக்கும் நீதியை திருப்திப்படுத்துவதற்கு தேவையானதா இருக்கு. அதனாலதான் அவருடைய ரத்தத்தின் மூலமாக இதெல்லாம் நடக்குது. அவருடைய சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டு பண்ணார். அப்படிங்கிறப்போ இது எல்லாருக்காகவும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய, எல்லாருக்கும் நீதியை எல்லாருக்காகவும் நீதியை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அவருடைய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை லிஸ்ட் போட்டு நாம பார்த்தோம்னா யாவை தேவனுடைய சித்தம் பரம அழைப்பு, முதலாவது பரம அழைப்பு ரட்சிப்பின் காலமாக அந்த சுவிசேஷ யுகத்துல பரத்துக்குரிய வித்தாகி அவருடைய ஊழியக்காரர்கள் மேல தன்னுடைய ஆவியை ஊற்றி அவர்களை செலக்ட் பண்ணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கு. இது யார் மூலமா தான் செய்யறாரு? ஆண்டவரா யெசுவா மூலமா தான் செய்யறாரு. இப்ப யெசுவா கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது யாவே தேவன். அவரை புது சிருஷ்டியாக உருவாக்குனது யாவே தேவன். அப்ப மற்ற பெந்தகோஸ்தனால பரிசுத்த ஆவி கொடுக்கறதுல யார் மூலமா கொடுக்கிறாரு? யெசுவா கிறிஸ்து மூலமா தான் கொடுக்கிறாரு. யெசுவா கிறிஸ்து தான் அதை பொழிந்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப யெசுவா கிறிஸ்து மூலமா தான் அந்த காரியங்களை அவர் கொடுக்கிறாரு. அப்ப இதை குறித்த யோவேல்ல சொல்லும்போது ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அக்காலத்தில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அக்காலம் அப்படிங்கிறது எதை குறிக்க? சுவிசேஷ யுகத்தை குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அங்க திரள் கூட்டத்தான ஒரு வகுப்பார் வர்றாங்க. அது மகாபுத்திரத்துலதான் திரள் கூட்டம்னு ஒரு வகுப்பார் இருக்காங்க அப்படிங்கிறது எபிபனி காலத்துல தான் தெரிய வரக்கூடியதா இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் புது சிருஷ்டி தான், பரமலைக்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதிலே தங்கள் ஓட்டத்தை செவ்வனை ஓடாதபடி பின்தங்கி போனவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று படிக்கிறோம். அவர்கள் திரள் கூட்ட வகுப்பாராக இருக்கிறாங்க. அப்ப அவர்களை விதமா செலக்ட் பண்ணணும். பரலோகத்துல அவர்களுக்கு பரலோகத்துக்கான ராஜ்யத்தை கொடுக்கணும். பரலோகத்துல கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுக்கு அருள் செய்யும்போது எவ்வளவு சித்தமா இருக்குது. இது எல்லாமே யார் கையினால் வாய்க்கக்கூடியதா இருக்குது? யெசுவா கிறிஸ்துவோட கையினாலே வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்து 2வதா பார்த்தோம்னா 1000 வருட ஆசீர்வாதத்தோட சமாதானத்தினுடைய அந்த ஆட்சியின் போது பெசிலியா காலத்துல ஆபிரகாம் பூமிக்குரிய வித்தாக இருக்கக்கூடிய பொதுவான மனுக்குலத்திற்காக நீதி திருப்தி செய்யப்படும். இப்போ சுவிசேஷ யுகத்துல நீதி பரிசுத்தவான்களுக்காக திருப்தி செய்யப்பட்டதுனால தேவன் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்தாரு. இப்ப பூமியில மாம்சமான யாவருக்காக என்ன ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. இப்ப மாம்சமான யாவருக்கு என்ன ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னாக்க இயேசுவின் மீட்கும் பலி பண்ணியும் மனுமக்களுக்காக எப்போ கொண்டு போய் கொடுக்கப்படுதோ, நீதியின் பக்கம் சமர்ப்பிக்கப்படுதோ, அப்பதான் அந்த ஆவிங்க வரக்கூடியதா இருக்கும். அப்ப அது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அந்த மகாபுத்திரத்துடைய இறுதி காலகட்டத்தில் நடக்கக்கூடியதா இருக்கிறது. முதலாவது அவர் யார் மேல அந்த பரிசுத்தாவி ஊத்துறாரு? மூப்பராய பாத்துவாங்க, உயிரோடு வர்றாங்க. உயிரோட கொண்டு வந்து அவர்களுக்கு தான் அந்த பரிசுத்தாவியை ஊத்துறாரு முதல்ல. அவர்கள் மூலமா தான் அந்த யாக்கோபுடைய இக்கட்டு காலத்துல இஸ்ரவேலர்கள் மனம் திரும்புறாங்க. இப்ப மனம் திரும்பும் போது அப்ப அவர்களுக்கு அந்த பரிசுத்தாவி ஊற்றப்படக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவேன், ஒரு தலைச்சம் பிள்ளைக்கு அழுவது போல எனக்கு அழுது புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப இந்த விதமாக அவருக்கு மேல் ஊற்றப்படக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் திட்ட ஏற்பாடுகள் எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். இதெல்லாம் யார் மூலமா வாய்க்கூடியதா இருக்குது? கிறிஸ்துவின் மூலமாக, யெசுவா கிறிஸ்து மூலமா வாய்க்கூடியதா இருக்கு. தேவனுக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய காரியங்கள்ல இதெல்லாம் அடக்கமா இருக்கிறது இல்லையா? அப்ப தேவனுடைய நலமான சித்தம் இந்த விதமாக முழுமையாக நிறைவேற்றப்படக்கூடியதா இருக்குது. அதனாலதான் இங்க சொல்றார், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி இல்லையா? அதுக்கு ஏற்ற காலங்கள் அதெல்லாம் இது விளங்கும். இந்த விதமாக நடக்கிற காரியங்கள்லாம் அந்தந்த காலங்கள் வரும்போதும் விளங்கக்கூடியதா இருக்குது. அந்த நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற பூலோகத்துல எல்லாமே கிறிஸ்துக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரு.
இந்த தயவுல சித்தம் அங்கே நிறைவேற்றப்படும் என்பதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? சரி. அப்ப இது 1-10 வரைக்கும் உள்ள ஏசாயா 53 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே யார் வெளிப்படுத்துறாங்க? மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள், விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள், அப்பொழுது உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும், அப்போது மகாபத்துவத்திலே மீந்து இருக்கக்கூடிய அந்த பிரஜாதி மக்களுக்கும் இந்த விதமாக கிறிஸ்துவை குறித்த காரியங்களை ஒரு சாட்சியாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது சாட்சிப்படுத்தும் ஊழியமாக இருக்கிறது. இப்ப அடுத்ததா 11-12 வசனங்கள், ஏசாயா 53ல 11-12 வசனங்களை பார்த்தோம்னா, இந்த சாட்சிப்படுத்தும் ஊழியத்தை யாவை தேவன் அங்கீகரிக்கக்கூடியவரா இருக்கிறார். பரிசுத்தாவி இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? யாவை தேவன் அவர்களை அங்கீகரிச்சிட்டார்னு அர்த்தம். அப்ப இவரோட ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கும் விதமாக தான் 11-12 வசனங்கள் அங்கே இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப எசாயா 52ல பார்த்தோம்னா 13-15 வரைக்கும் படிச்சோம் இல்லையா? மேசியாவை அறிமுகப்படுத்துறார். என் தாசன் உன்னதமாக உயர்த்தப்பட்டிருப்பார் இல்லையா? ஆனா அதே சமயத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டிருப்பாரு. அவருக்கு பாடுகளுக்கு வருது. இந்த காரியங்கள் குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவரை ஆசீர்வதிப்பதை குறித்த காரியங்களை அங்க தீர்க்க தரிசனமாக சுருக்கமாக கொடுத்திருக்காங்க. 53ல 11-12 இந்த வசனங்களும் மனம் திரும்பி விசுவாசிக்கும் இஸ்ரவேலுடைய அந்த குற்றங்கள்லாம் ஒப்புக்கொண்டு அவர்கள் சாட்சியின் முடிவிலே தேவன் இஸ்ரவேல் செய்தியை உறுதி செய்து அதற்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக தான் அதை குறித்து சுருக்கமான ஒரு அறிக்கையை அங்க 11-12 வசனங்கள்ல அவர் கொடுக்கிறார். ஏசாயா 53ல 11-12 படிக்கலாம். இஸ்ரவேலின் செய்திக்கு வேத அங்கீகாரம். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்போ இந்த தேவன் தம்முடைய தாசன் மற்றவர்களுக்காக பாடுபட்டது, அநேகருக்காக மரித்தது, அவருடைய அக்கிரமங்களை அவரே சுமந்த காரியங்கள், அதன் விளைவாக அவர் உயர்த்தப்பட்டது, இந்த விளைவுகளினால் அவர் திருப்தி அடைந்தது, இது எல்லாமே விவரிக்கிறார் இல்லையா? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்ப அக்கிரமர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டாரு, அநேகர் அவர் நியாயமாக்கிறதை குறித்த காரியங்களை எல்லாம் இங்கே சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை குறித்த காரியங்களை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னா, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். அப்ப சொல்லர்த்தமாக அவருடைய ஆத்மாவின் வருத்தத்தின் விளைவாக அவர் கண்டு திருப்தி ஆவார் அப்படிங்கிறப்போ, அந்த ஆத்ம வருத்தத்தின் பலன் என்னவா இருக்கும்? இவர் இந்த விதமா பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுவதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள், அதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசிகிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தானியேல்கிட்ட நம்ம படிக்கும்போது அவர் இங்கே பார்க்கிறோம் இல்லையா? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று படிக்கும்போது தானியேல்ல சொல்லும்போது என்ன சொல்றார்? தானியேல் 9:24-25 என்ன சொல்றாரு? படிக்கலாம் சிஸ்டர். தானியேல் 9:24-25. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும்.
அவைகளில் வீதிகளும் அலகங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பெஸ்லியா காலத்துல எப்படியெல்லாம் அவர் நீதியை கற்றுக்கொள்ளுகிறாரு, ஜனங்களை எப்படியெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஒரு மெய்ப்பனாக, அதே போல ஒரு ராஜாவாக இருந்து அவர் வழிநடத்தி கொண்டு ஒரு அதிபதியாக இருந்து அவர் வழிநடத்தி கொண்டு போகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அதோடு கூட அவர்கள் இதெல்லாம் கூட அவர் ஆத்ம பலனாகவும் அதையும் கூட எடுக்கலாம் இல்லைங்களா? அதோடு கூட அது ஆத்ம வருத்தத்தின் பலன்லாம் எதா இருக்குது? அக்கிரமத்தை நிவர்த்தி பண்றார் இல்லையா? அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறாரு. ஜனங்களும் எல்லா அக்கிரமத்தையும் எல்லாம் பண்றாரு. அதற்காக தான் தன்னுடைய மீட்கும் பலியை கொடுக்கிறார். நீதியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். ஜீவனை கொடுத்து இந்த விதமா அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நிவர்த்தி பண்றது மூலமாக நித்திய நீதியை வருவிக்கிறார். ஜனங்களுக்கு நீதியை சாட்டி நித்திய காலமாக அவர்கள் நீதியோடு இருக்கும்படிக்கு அந்த நித்திய நீதியை வருவிக்கிறது. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பலியை கொடுத்த காரியங்கள் எல்லாம் அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட காளை, வெள்ளாட்டு கடா இதெல்லாம் பாவங்களை போக்குறதுக்கு அவங்க பலி செலுத்தணும் அப்படிங்கிற காரியங்களை அதை கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அங்கே வருடம் மறுபடியும் பலி செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அது தற்காலிகமாக நீதியை வருவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா இஸ்வாகசுடைய பலியோ நித்திய நீதியை வருவிக்கக்கூடியதா இருக்கு. இனி ஒரு பலி அவசியம் கிடையாது. அந்த விதமா நித்தியமான ஒரு நீதியை வருவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறது இல்லையா? ஆண்டவரே இயேசு மகா பரிசுத்தம் உள்ளவர். இவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறப்போ இவர் மட்டும் இல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களை மகா பரிசுத்தம் உள்ளவர்களை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அப்படிங்கிறப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்லைங்களா? அவர்களே அபிஷேகம் பண்ணுகிறதற்கு இவருடைய காரியங்களுடைய பலனாக இருக்கிறது. இவரோட ஆத்மவர்த்தின் பலனாக யாருக்கும் கிடைக்குது? இவரோடு கூட சுதந்திரவாளியா ஆகும்படிக்கு 1,44,000 பேருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடியதா இருக்குது. இதுவும் அவரோட ஆத்ம வர்த்தத்தின் பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எஸ்ஐயா 9:26-27 படிக்கும்போது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அப்ப மேசியா சங்கரிக்கப்படுகிறது அவருக்காக அல்ல, நகரத்தையும் மற்ற உலக மக்களுக்காக, இஸ்ரவேலருக்காக தான் சங்கரிக்கப்படுகிறார். இப்ப நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிறகு ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு வரையதும் யுத்தம் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மேசியா சங்கரிக்கப்படக்கூடிய காரியங்கள் தான் ஆத்மவர்த்தின் பலனாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதோட பலன் இன்னொரு காரியம் இருக்குது. அவர் ஒரு வாரம் பலம் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இல்லையா? இப்ப அந்த வாரம் பாதி சென்ற போது அவர் மறித்தாலும் கூட அந்த வாரம் முழுக்க உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த வாரம் பாதி சென்ற போது பலியும் காளிக்கும் ஒளிய பண்ணுவார் என்று அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது எல்லாமே அவரோட ஆத்ம வருத்தத்தின் பலனாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று அங்க சொல்லுகிறது அந்த வசனத்துல இல்லையா? அப்ப திருப்தி ஆவார்னு சொல்லப்பட்டிருக்க அந்த எபிரேய வார்த்தைகளோட அந்த வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்கன்னா சபியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது திருப்தியை மட்டும் அர்த்தப்படுத்தாது, விரும்பிய ஒரு காரியம் முழுமையாக நிறைவேறதுனால வரக்கூடிய பூர்ணமான அந்த ஒரு மன நிறைவு அர்த்தப்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படி ஒருமனே திருப்தியா இருக்குன்னு சொல்ற மட்டும் இல்லை, அந்த விரும்பிய காரியம் முழுமையா நிறைவேறதுனால வரக்கூடிய மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு மன நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் அர்த்தப்படுத்தக்கூடியதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப 4வதா பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். அவருடைய வருத்தத்தின் பலன் அவர் ஒரு சந்ததியை காண்பார். சந்ததியை கண்டு திருப்தி அவர் படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் ஒரு சந்ததியை காண்பார், சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார்னு படிச்சோம். எந்த சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பாரு? நீடித்த நாள்னா நித்திய ஜீவனோட தொடர்ந்து இருப்பாரு. ஏன்னா
அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு. மரித்த ஒருவர் எப்படி தொடர்ந்து இருக்க முடியும்? அப்போ உயிரோட வந்தா தானே இருக்க முடியும். அப்ப யாவதே அவர் உயிரோட கொண்டு வர்றாரு, தெய்வீக சுபாவத்திலே எழுப்புகிறாரு. அப்ப அவரை ஒரு நீடித்த நாளா இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நீடித்த நாளா அவருடைய சந்ததியை காணக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் சந்ததியும் அவரோட கூட நீடித்த நாளா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த சந்ததி எது? ஆதாம் முதற்கொண்டு அவனுக்குள்ள இருக்க சந்ததி எல்லாமே இவர் தனக்கு விலைக்கரையும் கொடுத்து வாங்கிட்டார். தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்கும் விலை கொடுத்து விலைக்குறை கொடுத்து வாங்கிட்டார். இப்ப ஆதாமும் அவனுக்குள்ள சந்ததி எல்லாமே கிறிஸ்துவின் சந்ததியா இருக்குது. கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறது. அப்ப கிறிஸ்து தம்முடைய ஜீவ பலியினால்தான் எல்லாரும் உயிரோட கொண்டு வர்றாரு. இப்ப எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நித்திய பிதாவாக அவர் இருக்கிறாரு. ஆகையினாலதான் எல்லாருமே அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக உலக மக்கள் எல்லாரும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த விதமாக அவருடைய ஆத்மத்தின் பலன் அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி பூமியிலே ஜீவித்துட்டு இருக்க கோடானு கோடி மக்கள் எல்லாமே அவருடைய சந்ததியாக இருப்பாங்க. இது அவருடைய ஆத்மவர்த்தத்தின் பலனா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 5வது அவர் நாட்கள் நீடிக்கப்பட்டதையும் காண்பாரு. இப்ப இதெல்லாம் இருக்கணும்னா அவரும் நாட்கள் நீடிக்கப்பட்டவரா இருக்கிறார். இதுவும் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் தானே. தெய்வீக சுபாவத்திலே சாவாமலே நீடித்த நாளாக நித்தியோடு இருக்கிறார்னா இதுவும் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கிறது. அவர் ஜீவன் அருளக்கூடிய ஒரு ஆவி ஜீவியாக அவர் எழுப்பப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். தெய்வீக சுபாவத்திற்கு சாவாமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். நித்தியத்துக்கும் நீடித்த நாட்களை பெற்றுக்கொண்டு திருப்தி ஆவார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஏசாயா 10:22 பார்க்கும்போது இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரம் அலகத்திலேயா இருந்தாலும் அவர்களில் மீதியானவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ல அந்த சுவிசேஷத்துல அவர்களுக்கு சத்தியம் போகும்போது அவர்கள் இஸ்ரவேலர் ஒரு சமுத்திரம் மணலத்தனையா இருந்தாலும் கூட அவர்கள் மீதியா இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்றாங்க திரும்பி ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இப்ப சேனையில் கர்த்தராய் ஆண்டவர் தேசத்துக்குள்ளே தீர்மானிக்கப்பட்ட அந்த அழிவை வர செய்வாரு. அதே போல கிபி 69 அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நிறைவேறி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுவும் கூட எதனால வருது? அவர் தம்மை பலியா ஒப்பு கொடுத்ததோட பலாபலனா இருக்கு. அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் மேல அந்த சாபத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆகினால் அவர்கள் அழிவை காண்டார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு வாரம் அளவு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி தான் வச்சிருந்தாரு அப்படிங்கிற காரியங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி பிரதர் ஒரு நிமிஷம், இந்த வசனம் வந்து சொற்ப காலத்து தானே பிரதர் குறிக்குது? எது? இந்த இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தலையா இருந்தாலும் அவர்கள் நீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள் அப்படி சொல்றது இல்லையா? தீர்மானிக்கப்பட்ட இல்ல அழிவு இல்ல இல்ல நிறைந்த இது சொற்ப நீதியோட காலத்தை குறிக்கிறது. இங்க இஸ்ரவேலை சொல்றாரா? உன் ஜனங்கள் இல்லையா? சமுத்திரத்தின் மணலத்தனையா இல்லையா? கடற்கரை மணலத்தனையா இருக்கிறது யாரோடைய சந்ததி சொல்லி இருக்கிறாரு? யாக்கோபுக்கு தானே. உன் ஆமா உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. கரெக்டா? ஆமா அப்ப அங்க இஸ்ரவேலர்கள் தானே கொடுக்குறாரு. சொற்ப காலம் வரும்போது பிரஜாதி எல்லாம் சேர்ந்துதான் இருப்பாங்க. இது சொற்ப காலத்துக்குரியது கிடையாது. முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்து மலைநகரத்தினை போல அதிகமா இருந்தாலும் அவர்களை மீதியா இருப்பவர்கள் மாத்திரமே திரும்புவாங்க. அப்படிங்கிறப்போ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களா இருக்கக்கூடியவர்கள் தான் திரும்புறாங்க, மனம் மாறுறாங்க, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுறாங்க. அப்ப விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். உங்கள் தேசம் உங்களுக்கு விரோதமா பாலாக்கி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த இது எல்லாம் நிறைவேறி முடிந்த காரியமா இருக்குது. சேனைகள் கர்த்தராய் ஆண்டவர் தேசத்துக்குள்ள தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார் இல்லையா. இப்ப இதேதான் குறிக்குது. முதலாம் வருகை வந்திருக்கும் போது கிபி 69 தீர்த்திராயன் வந்து அவர்களை சிதறடிச்சாங்க இல்லையா.
அவங்க தேசம் பாழாக்கி விடப்பட்டது இல்லைங்களா? அந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. புரியுதுங்களா அந்த வசனம்? ஓகே ஓகே பிரதர். ஆஹ் யாக்கோபுதான் கடல் உன் சந்தி கடற்கரை மணல் தனியா இருக்குங்கிறார். பூமிக்குரிய சந்தி தான் இருக்குங்கிறார் இல்லையா? அவர்கள ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் தான், அதாவது இங்க மீதியா இருப்பவர்கள் சொல்லப்படுறது மாத்திரம்தான் திரும்புறாங்க. அதுதான் யெசாயா கபட்ட உத்தம இஸ்ரவேல் சொல்றாரு இல்லையா நாத்தான் வேலை குறித்து. அப்படி கபட்ட உத்தம இஸ்ரவேலா இருக்கிறவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட வருது. இது ஒரு வாரம் அளவும் அவர்களுக்கு அந்த கிருபை இருக்குது. ஒரு வாரம் அளவும் உடன்படிக்கை உறுதிப்படுத்துறேன்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப கிபி 36 வரைக்கும் இருக்குது அது. அதுக்கப்புறம் சத்தியம் எங்க போகுது? புரஜாதியாருக்கு போயிருது. புரஜாதியாருக்கு போயிருது இல்லையா? இப்ப புரஜாதியாருக்கு போகுது. இப்ப புரஜாதியாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல. அங்கேயும் புரஜாதியாரில் எவ்வளவு பேர் வந்தாங்க? 1,54,000 பேர் மட்டும் தான் அழைப்பு கொள்ள டோட்டலாவே பார்க்கும்போது. அப்ப அவர்களுக்கும் அழிவு வருது. 1914ல அவர்களுக்கும் அந்த அழிவு வருது. இவர்களுக்கு வந்த மாதிரி அவர்களுக்கு அழிவு வரணும் இல்லைங்களா? அந்த இணை காலங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? புரியுதுங்களா சிஸ்டர்? ஓகே ஓகே. இது காலக்கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது இந்த இந்த விஷயம் புரியும் நமக்கு. என்ன சிஸ்டர்? காலக்கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது இந்த விஷயம் நமக்கு தெளிவா புரிய வருது இந்த வசனம். ஆமா ஆமா. இப்ப இங்க பார்க்கும்போது முதலாவது வந்திருக்கும் போது கிபி 69 வரைக்கும் என்ன காரியம் வரக்கூடியதா இருக்குது? அறுவடை காலம் இல்லைங்களா? விசுவாசம் முதலாக வந்திருக்கும் போது கிபி 69 வரைக்கும் அறுவடை காலம். கிபி 29ல அவர் மேசியாவாக இருக்கிறாரு. தன்னை பிரசிக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. 69 வரைக்கும் அறுவடை காலம். அறுவடை காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இவரு சொன்னார் இல்லையா? அக்கினி ஞானசானம் பதரையோ அக்கினியால் அழித்து போடுவோம் சொல்றாரு இல்லையா? அப்ப மீதியா இருப்பவர்கள் ரசிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பதர் வகுப்பாரு தீர்மானிக்கப்பட்ட அழிவு அங்க வரக்கூடியதா இருக்கு. அதே போல புரஜாதியாருக்கு அந்த சத்தியம் போகுது. அவர்களும் சிறுமந்தை வகுப்பாருக்குள்ள வர்றாங்க. வராத அந்த பெயரழிவா இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள், உலக மக்கள் எல்லாருமே எங்க போறாங்க? அங்க உபத்திரம் வரக்கூடியதா இருக்குது இல்லைங்களா? அதே போல கிபி 1874 இயேசுனால வந்திருக்கிறாரு. வந்திருக்கும் அந்த காலகட்டம் அறுப்பின் காலம். அவன் அந்த 40 வருஷம் நிறைவேறும் போது 1914ஓட நிறைவேறக்கூடியதா இருக்குது. அதே போல உலக யுத்தம் 1914ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுல அவங்களுக்கு அழிக்கப்பட்டு போறாங்க. அது அந்த மகாபோத்திரத்து காலத்துல எபிபனி காலத்தை இப்ப நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மகாபோத்திரத்து இறுதி கட்டத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம் இல்லைங்களா? அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய காரியம் கிபி 69 நடந்த அந்த காரியங்களை தான் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. இதெல்லாம் என்னது? அவருடைய ஆத்ம வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் அவருடைய கையினால் வாங்கிக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய சித்தம் எல்லாம் முழுமையாக இறுதியாக நிறைவேறதை பார்க்கும்போது நிச்சயமா அவர் இதெல்லாம் கண்டு என்ன பண்ணுவாரு? அவர் திருப்தி ஆகக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப ஏற்கனவே பார்த்தப்பல அவருடைய மனமாட்டி வகுப்பார் இன்னைக்கு 1,44,000 யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் இருக்கிறாங்க. அது நிறைவேறுதலான ஆசாரிகள் அந்த மனவாட்டி வகுப்பாரை சேர்ந்தவர்களை முற்று பெறும்போது அதுவும் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கிறது. அதை கண்டு அவர் திருப்தி ஆகக்கூடியவராக இருக்கிறார். உடல் சுதந்திரவாளிகள் இல்லையா? அவங்க 1,44,000 பேரு அவருடைய மனவாட்டி வகுப்பார இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த வகுப்பார் முற்று பெறும்போது அது திருப்தி அடையக்கூடியவராக இருக்கிறார். அதுவும் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனவாட்டின் தோழிகள் அதுக்கு அடுத்த நிலையில வர்றாங்க இல்லையா? அப்ப அவர்களும் தங்களை வெற்றி சிறந்தவர்களா எபிபனி காலத்துல தங்களை கரைகளை ஆட்டுக்குடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்து மறுபடியும் அவர்கள் வெற்றி சேர்ந்து வரும்போது அதுவும் அவருடைய ஆத்ம வர்த்தத்தின் பலனா இருக்கிறது. அதை கண்டு அவர் திருப்தியாகக்கூடியவராக இருக்கிறாரு. அதே போல பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்கள், மூப்பராகிய பாத்திரவான்கள் இல்லையா? வாலிபராகிய பாத்திரவான்கள் இவர்கள் ஒரு வகுப்பாக கூட்டப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே ரட்சிப்பில் அடங்கி இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க.
இவர்களும் மீட்டு எடுக்கும் போது தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் என்ன பண்றாரு? திருப்தி ஆகக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவர்களை இந்த வாலிபராய் பாத்திரம் மூப்பராய் பாத்திரங்கள்லாம் பூமி எங்கு பிரபுக்களாக வைப்பார் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் அவரோட ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கு. அப்ப மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டு விசுவாசிக்கோட அவருடைய இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொண்டு இவர்கள் தான் கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களை மனம் மாற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த மூப்பராய் பாத்துருவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல தான் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் ஆவியும் கிருபையும் உண்மையும் நினைவு கூறுறாரு. அவர்களுக்கு அந்த ஆவியை ஊத்துறாரு. இப்ப இதெல்லாம் என்னது? அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கிறது. அதே போல பாலாய் கடந்த எருசலேமின் ஸ்தலங்கள் எல்லாம் முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டாரு. எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவாரு. இது அவருக்கு சித்தமானதெல்லாம் வாய்க்குன்னு பார்த்தோம். இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்துவுடைய பலியினால் வரக்கூடிய ஆத்ம வருத்தத்தின் பலனா இருக்கிறது. அவர் திருப்தி ஆகிறாரு. அப்ப அது மட்டும் இல்லாம பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும் போது அவர்களை கோகுடைய அந்த உபத்திர காலத்துல இருந்து அவங்க மீட்டு ரட்சிக்கும் போது எல்லாருமே நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் பரிசுத்த பருவதும் அங்கு தீங்கு செய்வதும் இல்லை, கேடு செய்வதும் இல்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் கிடையாது. எல்லா யுத்த தளவாடங்களை எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க அறிவாளிகளாகவும் மண்வெட்டிகளாகவும் செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று படிக்கிறோம். இதெல்லாம் கூட அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வர்றாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகும். இதுவும் அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனா. இவ்வளோ பலாபலன்கள் அடைவதற்காக தம்மை தாமே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப விசுவாச உண்மைத்துவம் உள்ளவர் உயர்த்தப்பட்டவரும் ஆகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதிக சந்தோஷத்தோடு கண்டு அதில் மிகவும் திருப்தி அடைகிற காரும் இதுவா தான் இருக்கும். இது அவருடைய ஆத்ம வருத்தத்தின் மகிமையான ஒரு விளைவா இருக்கிறது. இதை குறித்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களும் சந்தோஷப்பட்டு மகிமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இப்ப நாம எந்த காரியங்களை பார்த்தோம்? எசாயா 53 11 பார்த்தோம் இல்லையா? அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அதே போல 10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படிங்கிற காரியம் இதெல்லாம் வாய்க்குன்னு பார்த்தோம். அந்த காரியங்கள் எல்லாமே அதோடு கூட இன்னும் சில காரியங்களை சேர்த்து அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனாக இருக்கிறது. அதை கண்டு அவர் திருப்தி ஆவார் என்று நாம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் என் தாசனாய் நீதிபதி தம்மை பற்ற அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். மற்ற காரியங்களை எல்லாம் பாயிண்டா கொடுக்கிறாரு. அந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். இப்போ மணி ஆயிட்டனால நாம இந்த காரியங்கள் நாம இதோட நிறுத்திக் கொள்ளலாம். ஒரு டவுட் பிரதர். கேளுங்க. எனக்கு புரியாதனால கேக்குறேன். இந்த கொலோசியர் 1 வந்து இந்த 19, 20 பத்தி சாத்தான் பத்தி சொன்னீங்க இல்லையா? இது உயிர் தெரிந்தப்புறம் அந்த வசனம் வைங்கள நீங்க. கொலோசியர் 1 19, 20 இதானே? ஆமா. அவர் சிலுவையில் 20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று சொல்லி இந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண. கேட்கலையோ? இல்ல, அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் புரியல பிரதர். ஏன்னா அவரு யேசுவா கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கும் போய் போதிச்சாருன்னு அந்த
யாரோ ஆமா. சொல்லும்போது அந்த இடம் இப்போ கொஞ்சம் இங்க எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுங்க. என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் இல்லையா? 2 காரியமும் சொல்றாரு. பூலோகத்தில் உள்ள காரியங்கள் ஆதாம் பாவம் செஞ்சா தேவனை விட்டு விலகி போயிட்டான். சரிங்களா? ஆ, ஆதாம் பாவம் செஞ்சா தேவனை விட்டு விலகி போய்விட்டான். இப்ப அவனை தேவனோடு ஒப்புரவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியம். இது யாரு மூலமா வருது? சிலுவை யெஷுவா சிந்தின கிறிஸ்து ரத்தத்தினால. மூலமா சரிங்களா? ஏன்னா ஆதாமின் சந்ததிக்காக தான் இவர் வந்தாரு. அதனால தான் மனுஷன் ஆனாரு. இல்லைங்களா? ஆமா ஆனா விழுந்து போன தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? எப்ப விழுந்து போனாங்க? ஜலப்பிரளயத்தின் காலத்துல. விழுந்து ஆமா போன தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பாவம் செஞ்சவங்க. பாவம் செய்த தூதர்களை என்ன பண்றாரு? அவர்களும் இப்ப தேவனை விட்டு விலகிட்டாங்க. அது அந்தகார சங்கிலிலே கட்டி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அவர்களும் சாத்தானோடு சேர்ந்து தான் இன்னும் அநேக பல தவறான காரியங்களை ஜனங்களுக்கு போதித்து சாத்தானோடு சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படல? மரண தண்டனை மரண கொடுக்கப்படல. தண்டனை கொடுக்கப்படல. ஆ மரண தண்டனை கொடுக்கப்படல. ஆனா தேவனை விட்டு விலகிட்டாங்க. இல்லையா? தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. பாவம் செய்த தூதர்களே அந்த காலத்துல வச்சிருக்கிறார். நீ பரலோகத்துக்கும் போக முடியாது. பூமியில மனுஷ உருவம் எடுத்து பழைய தப்ப பண்ண முடியாது. அந்த காலத்துல வச்சிருக்கிறார். அதனாலதான் இன்னொரு இடத்துல எபேசியர் சொல்லும்போது அந்தகார லோகாதிபதினு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த காலத்துல அவர்களை வந்து அடைத்து போட்டு வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி அங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்கு இந்த இடம்தான் பிரதர் எனக்கு டவுட். இப்ப அந்தகாரம் நீங்க சொல்லும் போது எதை மீன் பண்ணுது? அவங்க பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட இடமா இல்ல பூமிக்கு அடியில ஒரு இருளான ஒரு இடமா பிரதர்? பூமிக்கு வானத்துக்கும் இடைப்பட்ட இடம். அந்தகாரம் இருள் அப்படிங்கிறப்போ சத்தியத்தை காணாதபடிக்கு இனி தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் இவர்களுக்கு வராது. இல்லையா? தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் வராதபடிக்கு தேவனிடத்துல எந்த ஒரு காரியம் இவர்களுக்கு விளங்காதபடிக்கு அந்த அந்த காரியங்களை தான் அந்தகாரம் சொல்றது. ஆனா இவர்கள் ஆகாயத்துல தான் வச்சிருக்கிறாங்க. பரலோகத்துல இல்ல. பூமியிலையும் மனச உருவெடுத்து வாழ முடியாது. பழைய தப்ப பண்ண முடியாது. இடைப்பட்ட காலத்துல ஆகாயத்துல வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்லி இவனை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஆகாயத்துல வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்ப இடைப்பட்ட காலத்துல இருந்து கொண்டு மனிதர்கள் மத்தியிலே அவன் கிரியை பண்ணி கொண்டு இருக்கிறான். காணக்கூடாத விதத்துல சாத்தானோடு சேர்ந்து இடைப்பட்ட காலத்தில் இருந்து கூட கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான். அப்ப இவர்களும் செய்த தப்பை உணர்ந்து மனம் திரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஆஹ் எப்ப மனம் திரும்புவாங்க? சரி பாவம் செஞ்சுட்டோம், இது சாத்தானோட சேர்ந்துட வேண்டியதுதான், அவன் தலைமை ஏற்று நடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிற காலகட்டத்துல இப்ப இவர்கள் இந்த நடவடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரோகாசா இருந்த காரியங்கள்லாம் பாக்குறாங்க இல்லையா? எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல தேவ சித்தத்துக்கு இணக்கமாக இந்த பூமியில மனுமக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி சொன்ன காரியங்கள்லாம் அவர்களுக்கு தெரியும். இப்ப அவர்கள் வந்து விசுவாச பூமியிலே மனுஷனா வந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக யாரை மீட்டிருக்கிறாரு? பூமியிலும் மனுக்குலத்தை மீட்டிருக்கிறார். ஆதாம் ஆதாம் சந்ததி. சந்ததியை ஒப்புரவாக்கி இருக்கிறார். தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். சரிங்களா? ஒப்புரவாக்குதலோட முதல் காரியம் என்னன்னு பார்த்தா பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் தான் முதல்ல தேவனோடு ஒப்புரவாகிறாங்க. சரிங்களா? அவர்களுக்கான ஆமா பாவங்களும் நீக்கப்படுது. அந்த ரத்தம் வந்து அங்க மகா பரிசுத்தத்துல நீதியின் பக்கம் கொண்டு செலுத்தியாச்சு அவர்களுக்கு. இப்ப அவர்களை இம்பியூட் பண்ணியாச்சு அவர்களுக்கு. நீதிமானுக்கான மீட்பு பலிப்புன இம்பியூட் பண்ணதுனால செலுத்தினதுனால அவர்கள் இப்பொழுது பாவம் மற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆதாம் பாவம் செய்யாத போது எப்படி இருந்தாங்கன்னா அந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப இப்படியே அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணி ஒப்புரவாக்கிட்டார் இல்லைங்களா? அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளை எப்படி இந்த சிலுவையில் சிந்த ரத்தம் ஒப்புரவாக்குது அப்படிங்கிற காரியத்துக்கு தான் இப்ப பேதுரு சொல்றதை பார்க்கிறோம். பேதுரு என்ன சொல்றாரு? மாம்சத கொடையில ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில போய் யாருக்கு பிரசங்கித்தான்னு சொல்லப்படுது? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தான்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அந்த காவலில் உள்ள ஆவிகள் யாரு? விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தூதர்கள் இல்லையா? தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? விழுந்து போன தூதர்கள். ஆமா. இப்ப இந்த தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்ப வருது?
எபிபனி காலத்துல இல்லையா? இப்போ இவர்கள் அந்த சுவிசேஷ காலத்துல இருந்தே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவாச மரணம் வந்து கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தெய்வீக சுபாவத்தில் உயர்த்தப்பட்டது. அவருக்கு வானத்திலும் பூமி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். அது மட்டும் இல்லாமல் அவரை அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அந்த 1,44,000 பேர் சுவிசேஷ யுகத்துல அவர்களுக்கு எதிராக இருந்த காரியங்கள் நடந்தது எல்லாமே வந்து சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் தானே. ஆமா. அப்ப அவர்களுக்கு எதிராக இருந்து இயேசு கிறிஸ்து எதிராக இருந்த காரியங்கள் நடத்துனதும் அவங்க தான். பரிசுத்தவான்களுக்கு எதிராக இருந்த காரியங்கள் நடத்துறதும் அவங்க தான். இப்படிலாம் இருந்து மரணம் வரைக்கும் அவங்க போயிருந்தாலும் கூட மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது தெய்வீக சுபாவத்துல கிறிஸ்துவை போல வர்றாங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. இதுதான் அவர்களுக்கு பாடமா இருக்குது. அப்ப மனுஷனை கூட தெய்வீக சுபாவத்துக்கு டிவைன் நேச்சருக்கு உயர்த்தி இருக்கிறாரு. யெசுவா கிறிஸ்து மரணத்தை உண்மைத்துவமா இருக்கார். தேவனுக்கு உண்மைத்துவமா இருக்கும்போது உயர்த்தி இருக்கிறாரு. மனுமக்களை அது போல உயர்த்தி இருக்கிறாரு. நம்மளையும் உயர்த்துவாரு. நாமளும் மனம் திரும்பினா நிச்சயமா தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வாருங்கிற அந்த உறுதி எங்க கிடைக்குது? இப்பதான் கிடைக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைக்குது. இதுதான் அவர்களுக்கு போதனையா இருக்குது. இதெல்லாம் இந்த போதனை அவர்களுக்கு வரக்கூடிய போதனை எதன் மூலமா வருது? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனதுனால இந்த போதனைகள் அவர்களுக்கு வருது. புரியுதுங்களா சிஸ்டர்? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு. நமது நடவடிக்கைகள் வார்த்தைகளை காட்டிலும் சத்தமாக பேசும். அப்ப கிறிஸ்துவனுடையதும் பரிசுத்தவான்களுடைய இந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய போதனையா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது? 1878ல இல்லைங்களா? 1878ல பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வரும்? தேவன் அன்பானவர், நல்லவர், கிருபை நிறைந்தவர். நிச்சயமா நாம மனம் மாறினோம் என்றால் நாமளும் தேவனோட ஒப்புரவாக முடியும். விழுந்து போன மனுமக்களையே அவர் ஒப்புரவாக்குறாரு. நாம அவர்களை எவ்வளவோ பாவத்துக்கு உள்ளாக்குனது, தூண்டுனது எல்லாமே சாத்தானோ விழுந்து போன தூதர்கள் தானே மனுமக்களை. அப்படிப்பட்ட மனுமக்களையும் அவர் வந்து தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறாரே கிறிஸ்துவின் பலி மூலமாக. அப்ப நாமளும் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசுவ கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையின் கீழ் நாமும் செல்வோமானால் நிச்சயமாக நமக்கும் மீட்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், ஒப்புரவாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் வரும் இல்லைங்களா? அப்ப இவர்களுக்கான நியாய தீர்ப்பின் காலம் எப்ப வருது? எபிபனின்னு படிக்கிறோம். மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் நியாயம் தீர்க்க போகிற காலம். எங்க படிக்கிறோம் அது? 2 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 4:1 2 தீமோத்தேயு 4:1 2 தீமோத்தேயு 4:1 நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசுவா கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இப்ப இதோட வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும். உயிரோடு இருக்கிறவர்கள் யாரு? விழுந்து போன தூதர்கள். அவர்களுக்கு மரண சாபம் கிடையாது இல்லையா? அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள். மரித்தவர்கள் யாரு? ஆதாமின் சந்ததி இல்லையா? அப்ப உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் எப்ப நியாயம் இருக்க போகிறாரு? பிரசன்னமாகுதல். பிரசன்னமாகுதல்னா எபிபீடி காலம். அப்ப உயிரோடு இருக்கிறவர்களை பிரசன்னமாகுதலிலும் மரித்தவர்களை அவருடைய ராஜ்யத்திலும் இல்லையா பெசிலியா காலத்திலும் அவரை நியாயம் தீர்க்க போகிறாரு. நியாயம் தீர்ப்புனா என்ன அர்த்தம்? போதித்தல், சோதித்தல், சிச்சித்தல், தீர்ப்பளித்தல். அதே ப்ராசஸ் இவர்களுக்கும் இதுவரைக்கும் நடந்த காரியங்களே இவர்களுக்கு போதனையா இருக்குது. இப்ப இந்த பிரசன்ன காலத்துல வந்து அவர்களுக்கு இந்த போதனுடைய தன்மையில உணர்ந்து கொள்வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலதான் அவர்கள் என்ன பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து வர்றாங்க. உயிர்த்தெழுந்து வரும்போது அப்ப ஏற்றுக்கொள்வாரு. சாத்தானுடைய தலைமையிலிருந்து நம்ம கிறிஸ்துவின் தலைமைக்கு மாறணும் அப்படிங்கிற என்ன சிந்தனை இங்க வரும். மனம் மாறணும்,
கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்பட்டு இருந்தோம்னா கிறிஸ்துவுக்கு மாறினோம்னா நிச்சயமா நம்மளையும் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கிற அந்த காரியங்கள்லாம் வரும்போது இவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்ப ஆரம்பிப்பாங்க இல்லையா? இப்ப இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு காலம் இருக்கக்கூடியதா இருக்குது. நிச்சயம் இவர்களையும் மனம் திரும்பக்கூடிய ஆட்கள் சாத்தானுடைய காரியங்கள்லாம் விட்டு விட்டு மனம் திரும்பக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்ப இந்த விதமாக தான் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பூலோகத்தில் இருக்கிற எல்லாமே என்ன பண்றாரு, அவர் மூலமே தமக்கு ஒப்புராய்க் கொள்ள பிரியமாயிற்று. இப்ப புரியுதுங்களா? ஓகே பிரதர். பிரதர், அப்போ ஆவிஜீவிகளுக்கு மரணமே கிடையாதா பிரதர்? என்ன சிஸ்டர்? ஆவிஜீவிகளுக்கு மரணமே கிடையாதா அப்போ? மரணமே கிடையாதுன்னா அப்ப சாத்தான் எப்படி அழிச்சு போடுவாரு? மரணமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கு மரணம் உண்டு. ஆனா மரணத்தை அவர் இன்னும் கொடுக்கல. புரியுதுங்களா? ஓகே. ஆதாம் பாவம் செய்வார், ஆதாமுக்கு தானே மரணத்தை கொடுத்தாரு, சாத்தானுக்கு ஆமா, கொடுக்கலையே. கொடுக்கல. ஸ்ரீன் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படிதான் சொல்றாரு தீர்க்க தரிசனமா. ஸ்ரீ ஆமா. வித்துங்கிறப்ப கிறிஸ்துவ பார் உங்க தலையை நசுக்குவாங்க அப்படின்னு சொல்லிதான் அங்க சொல்றாரு இல்லைங்களா? அதுபோல தூதர்கள் விழுந்து போகும்போது அங்கேயும் அவர்களுக்கு மரண சாபம் கொடுத்ததா கிடையாது. அவர்களுடைய சரீரமானது கெட்டு போய் அழியக்கூடிய தன்மை உள்ளது அல்ல அல்ல. ஆனா நமது மாம்சீகமானது கெட்டு போய் அழியக்கூடிய தன்மை உள்ளது. அதே போல ஆஹ் இப்ப தேவனா இரும்ப பார்த்து பார்த்தோம்னா கொடுத்தாதான் உண்டு அவங்களுக்கு மரணம். அப்போ தேவன் அவர்களை அழிக்க முடியும். புரியுதுங்களா? தேவனால. தண்ணில் தானே கெட்டு போகாது. அவங்களுடைய சரீரம் தண்ணில் தானே கெட்டு போகாது. நம்முடைய சரீரம் தண்ணில் தானே கெட்டு போகும். ஒரு ஒரு இரும்பு இருக்கு, இரும்பை கொண்டு போய் மண்ணில் போட்டோம்னு வச்சுக்க, நாளடைவில் துரு பிடிச்சி மண்ணோட மண்ணா மக்கி போயிடும் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் ஆமா. போயிடும், மக்கி போயிடும். துரு பிடிச்சி மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். நம்முடைய சரீரம் அந்த மாதிரி தான். இதற்கு தேவையான பராமரிப்பு அதெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இது அழிஞ்சு போயிடும், அழியக்கூடியது. ஆனா அவருடைய சரீரம் அழியாமை உள்ளது. அது தண்ணில் தானே செத்து போகாது. ஆனா தேவன் நினைச்சா சாகடிக்க முடியும். தேவன் அதை அழித்து போடுறதுக்கு அதற்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பார் இல்லைங்களா? அப்ப அதை அழித்து போடுறதுக்கு தேவனால் முடியும். அப்ப தேவன் ஏற்ற காலத்துல அவர்களை அழித்து போடக்கூடியவராக இருக்கிறாரு. அது லிட்டில் சீசன்ல சாத்தான அவனை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாரு, அழிச்சு போட்டுறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி. இப்ப இந்த அப்போ பரலோகத்துல இருக்குது பூலோகத்துல எல்லாருமே அவர் மூலம் ஒப்புராய் கொள்றா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எதன் மூலம் வருது? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. இந்த ரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவர்களை எந்த அளவுக்கு மீட்டு எடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பாடமா இருக்குது. ஆகையினால் பரலோகத்தில் இருக்கிற அந்த தூதர்களையும் கூட, விழுந்து போன தூதர்கள் கூட யெஷுவா மூலமா ஒப்புராக்கி கொள்றதுக்கு தேவனுக்கு பிரியமாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா சிஸ்டர்? ஓகே அப்ப பிரதர். கர்த்தருக்கு சித்தமானது எல்லாமே அவர் கையினால் வாய்க்கக்கூடியதா இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அவர் திருப்தி அடையக்கூடியவரா இருக்கிறார். ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். சரி, ரைட், ஓகே. சரி, இந்த காரியங்களை இதோடு முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் நாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.